ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிளிஸ் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம தமிழ் டப்பிங்ல நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்க கோர்ட் ஸ்டேட் வெர்சஸ் நோபடி படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு தெலுங்கு கோர்ட் டிராமா படம். இப்ப தமிழ் டப்பிங் வெர்ஷன் அவைலபிளா இருக்கு. இப்ப இந்த படத்தோட கதையை பத்தி பார்க்கலாம். படத்தோட ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஒரு பையனை அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணி அவன் மேல பல கேஸ போடுறாங்க. அதுலயும் குறிப்பா போக்சோ கேஸையும் சேர்த்து போடுறாங்க. அது கோர்ட்டுக்கு போயிட்டு ஒரு 4 நாள்ல தீர்ப்பு வர போற நிலைமை இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல அவங்க வீட்டுல இருக்கவங்க எவ்வளவோ போராடியும் அவனை எதுவுமே பண்ண முடியல. அதனால ஒரு பெரிய லாயரை தேடி போறாங்க. ஆனா அவரையும் பார்க்க முடியாம தவிக்கிறாங்க. அந்த பெரிய லாயர் கீழே வேலை செய்யறவர் தான் நம்ம ஹீரோ. அந்த பெரிய லாயர் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட இந்த கேஸை நம்ம எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அவரை மீறி நம்ம ஹீரோ களத்துல இறங்குறாரு. அதுக்கப்புறம் இந்த படத்துல என்னென்ன சுவாரஸ்யமான சம்பவம் நடக்குது, கடைசியில என்னதான் ஆச்சு அப்படின்றத இந்த படத்தோட மொத்த கதையே. இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ் நைட் பத்தி பார்க்கலாம். பாசிட்டிவ் தமிழ் டப்பிங் ரொம்ப நீட்டா லிப்சிங்கோட பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்டோரி பிளாட் வைஸ் பார்க்கும்போது இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி பிளாட்டை எடுத்திருக்காங்க. அதை நீட்டா பிரசன்ட்டும் பண்ணிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க ஒவ்வொருத்தருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தர் கேரக்டரும் அல்டிமேட்டா எழுதியிருக்காங்க. அது நம்ம ஹீரோ கேரக்டரா இருக்கட்டும், அந்த சின்ன பையன் கேரக்டரா இருக்கட்டும், வில்லன் கேரக்டரா இருக்கட்டும், எல்லா கேரக்டரும் நீட்டா எழுதிருக்காங்க. எல்லாருமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸே கொடுத்திருக்காங்க. படத்துல வர கோர்ட் ரூம் சீன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதுல பல சீன்ஸ்ல அவங்க பேசுற விஷயம்லாம் ரொம்பவே இன்டராக்ஷனா இருக்கு. பல விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரியும் இருக்கு. அதே மாதிரி என்டர்டெய்னிங்காகவும் இருக்கு. அது மூலியமா அவங்க பேச நினைச்சிருக்க விஷயத்தெல்லாம் பேசியிருக்காங்க. அது மூலியமா நமக்கு பல மெசேஜையும் கன்வே பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்லயும் படம் சவுண்டா இருக்கு. சினிமோட்டோகிராஃபி, சவுண்ட் எஃபெக்ட்ஸ், பிஜிஎம் எல்லாமே நல்லாவே பண்ணி கொடுத்திருக்காங்க. ஸ்கிரீன் பிளேஸ் பார்க்கும்போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரீன் பிளே தான். நடுவில் ஒரு சில இடத்துல நமக்கு லாக் இருக்க தான் செய்யுது. இருந்தாலும் படம் பார்த்து முடிக்கும் போது ஒரு திருப்தியான படம் பார்த்து ஃபீல் வரதான் செய்யுது. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. படத்துல பெருசா அடல் கண்டென்ட்லாம் இல்லை. ஸோ ஃபேமிலியோடய ட்ரை பண்ணலாம். இன்னொரு வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.